ஒட்டுமொத்த யூரோப்புமே இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்துக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை எங்க கண்ட்ரோல் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அதன்படி இதற்கு எதிராக உடனடியாக டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டுக்கு எதிராக யார் வந்தாலுமே நாங்க எதிர்த்து நிற்போம் மற்றும் இன்டர்நேஷனல் லா படி நாங்க நடப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க இப்படி சொன்னதுக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ட்ரம்ப் எனக்கு கண்டிப்பா கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவும் சைனாவும் கிரீன்லாண்டை நாளைக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே ட்ரம்ப் கிரீன்லாந்து வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்டிக். ஸோ இந்த நாட்டோ ஆர்கனைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது யூஎஸ்ஏ, கனடா மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாருமே பார்த்து அந்த குரூப்பை உருவாக்குனாங்க. அதுல ஏதாவது ஒரு கண்ட்ரி யாரா அடிச்சாலுமே மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான் இதனுடைய கோல். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஆளு ஏன் லூசு மாதிரி ஓன் நாட்டோ கண்ட்ரியை போய் அடிக்கிறாருன்னு எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அதிகமாக இந்த நாட்டோ ஃபங்க்ஷன் ஆகிறது காசு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்காவுடைய ஜிடிபி அதிகமா இருக்கும், அதனால வந்து அவங்க தான் அதிகமாக காசு கொடுக்குறாங்க. இந்த மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப கம்மியான அளவு தான் காசு கொடுக்குறாங்க. இதையுமே வந்து ட்ரம்ப் வந்து 2% வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய ஜிடிபில இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டே வந்தாரு. சோ இப்போ இவருக்கு என்ன கடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே குரூப் தான், ஆனா வந்து நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுத்துட்டு இருப்பேனா. சோ யூரோப்பை காப்பாத்துறதே கிட்டத்தட்ட அமெரிக்கான்ற மாதிரி தான் ஆயிருச்சு. சோ இப்போ கிரீன்லாண்ட்லயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ் தான் இருக்கு. சோ அமெரிக்கா காசு கொடுத்தா அந்த சோல்ஜர்ஸையும் அங்க நிப்பாட்டணும். சோ இப்போ இந்த நாடு மட்டும் உன்னோடது, அதை பாதுகாக்கிறது என் வேலை அப்படின்றது மட்டும் தான் இவருடைய கேள்வி. சோ இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய ஜிடிபில இருந்து 5% கொடுக்கணும் நாட்டோக்கு, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும், அதான் ஃபேர்னு இருந்தாரு. ஆனா அதையுமே அந்த நாடுகளால கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ்க்கு அதிக பட்ஜெட்டை ஒதுக்க மாட்டாங்க. அப்படி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணி ஆகும். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும். பிளஸ் அங்க ஸ்கூல், யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ டிஃபென்ஸ் பட்ஜெட் எல்லாம் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுற மாதிரி இருக்கும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகமா டிஃபென்ஸ்க்கு ஒதுக்காதனால அமெரிக்கா அதிகமா காசு கொடுக்குற மாதிரி இருக்கு நாட்டோக்கு. சோ இது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்படி பயமுறுத்தினாதான் இவனுங்க அதிக காசு கொடுப்பானுங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காப்ல. அது ஆக்சுவலா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கிரீன்லாண்டை வந்து நான் அமெரிக்கா பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன், உடனடியாக ஜெர்மனி, பிரான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய படைகளை நாங்க அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நாங்க அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்னு சொல்லி அமெரிக்காவுடைய நிழல்லே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அமெரிக்காவும் நம்ம பக்கம் திரும்புதா, ஐயோ இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கான்னு சொல்லி அவங்க இப்பதான் முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ உடனடியாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா வந்து நீங்க கிரீன்லாண்டை பிடிக்க வேணாம், எங்களுடைய ஆர்மி போய் அங்க நிப்பாட்டுறோம், இனிமே இந்த ஆர்டிக் டெரிட்டரியை நாங்க நல்லா செக்யூர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு டாக்டிக் மாதிரி தான். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயமுறுத்தினாதான் நீ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேலை பார்ப்ப அப்படின்னு. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய நாடுகள்ல மேலாப்ல பண்றது எல்லாமே பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா உள்ள வந்து ஏதாவது ஒரு டாக்டிக் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டே தான் இருக்கும்.